அழுகை என்பது மிகப்பெரிய அழுகை அன்பு மிக்கவர்களே. நரகத்தை பற்றிய பய உணர்வை ஏற்படுத்தும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த சஹாபியான உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் தாடி நனையக்கூடிய அளவிற்கு அழுவார்கள். தாடி வீரமான ஒரு நபித்தோழர், வீரமான நபித்தோழர். ரசூலுல்லாஹ் சொன்னாச்சுன்னா மறுப்பேதும் சொல்லாம் போர்க்களத்துக்கு போயிட்டு வருவாரு. தைரியமானவர், இந்த வாடி வாரி வழங்கக்கூடிய கொடை வள்ளல், எல்லாத்திலையும் சேர்ந்த மனிதர். மிகப்பெரிய ஒரு ஆட்சி புரிந்தார். ஆட்சி புரிந்த அந்த சிறந்த சஹாபி கொல்லப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, அவர் கொல்லப்படும் போது அவரை பற்றி ஆராய்ச்சி செய்யறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பெட்டி இருக்குது. அந்த பெட்டிக்குள்ள உஸ்மான் ரலியல்லாஹு மூலமாக எழுதப்பட்ட ஒரு ஓலை. அந்த ஓலையில அவர் எழுதியிருக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால், சொர்க்கம் என்பது நிச்சயமாக உண்மையானது, நிச்சயமா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது என்ற வாசகம். வன்னல் ஜன்னத ஹக்குன், சொர்க்கம் என்பது உண்மையானது என்ற அந்த வார்த்தையை அவர் நிறைய வார்த்தை பயந்திருக்கிறார். அதுல சொர்க்கம் என்பது உண்மையானது, அல்லாஹ் சொர்க்கத்தை தருவேன் என்று வாக்குறுதி அளித்தால் கண்டிப்பாக தருவான் என்ற வார்த்தையை அங்கே அவர் பதிந்திருக்கிறார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவருடைய வாழ்க்கை சுத்தமான ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கும் என்று நாம் மரணிப்பதற்கு முன்பாகவே ஓலையில் எழுதி வச்சிருக்கிறார். அந்த ஓலை பிற்காலத்து கட்டத்தை எடுத்து பார்க்கும் போது இப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் தன்னுடைய ஒரு அர்ப்பணிப்பின் காரணத்தினால, தன்னுடைய கல்வி ஞானத்தின் காரணத்தினால அவர் எழுதி பதிவு செய்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அன்புமிக்கவர்களே, எந்த அளவிற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கபருடைய வாழ்க்கையை நினைத்து அழுதிருக்கிறார்கள். நாம் எந்த அளவிற்கு நம்முடைய அழுகையை வெளிப்படுத்துகிறோம். நம்முடைய பாவங்கள் அன்றாடம் நம்முடைய கணக்கு போட்டு பார்த்தா, தூங்க போகும்போது காலையில உசுறு நமக்கு வருமா வராதான் தெரியாது. காலையில உசுறு நமக்கு திரும்ப வருமா வராதான் தெரியாது. நம்முடைய வியாபாரத்துக்கு போறோம், மறுபடியும் பத்திரமா வீட்டுக்கு திரும்ப மாட்டோமா தெரியாது. வெளியூர் போறோம், பயணத்திலிருந்து வர்றோமா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியாது. எவ்வளவு பெரிய கஷ்டமான எல்லாம் மரணத்தை நோக்கி அப்படியே கண் சிமிட்டுற நேரம் மரணம் நம்மகிட்ட வந்துடும். இவ்வளோ தூரம் மரணத்தை நெருங்கி 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 போயிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு நாளாவது அமர்ந்து அல்லாஹ்விடத்துல அப்படியே கண்ணீர் மல்க துவா செய்து, யா அல்லாஹ், உனக்காக நான் கண்டிப்பாக நான் வருந்துகிறேன், உன்னிடத்திலே நான் வருந்துகிறேன், உனக்காக நான் தொழுகிறேன், உனக்காக என்னுடைய குறைகளை முறையிடுகிறேன் யா அல்லாஹ் என்று நாம் அது போன்ற விஷயங்கள் வெளிப்படுத்துகிறோம். அன்புமிக்கவர்கள் யோசிச்சு பாருங்க. சமீபத்தில் ஒரு சகோதரரை நம்ம சந்திச்சோம். இந்த சகோதரர் இங்க கரூர்ல இருந்து வியாபாரத்தை முடிச்சுட்டு அப்படியே 2 வீலர்ல போயிட்டே இருக்கிறாரு. பல்லடம் தாண்டி குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டருக்குள்ள கொஞ்சம் தூக்கத்துல பட்டுட்டாரு. அல்லாஹ்வுடைய நாட்டம், வண்டி கொண்டு போய்